திரு சாமிநாதன், கூட்டணி தொடர்பாக நடத்தப்பட்டது பேசப்பட்டது எல்லாம் வதந்தி அப்படின்னு திரு விஜய் சொல்றார். வதந்தியை யார் பரப்பியதுன்னு சொல்லல, வதந்தின்னு மட்டும் சொல்றார். வதந்தியை யார் பரப்பியதுன்னு சேர்த்து சொல்லியிருந்தா இது முழுமை பெற்றிருக்குமோ? அவன் நிச்சயமா அது அப்பதான் முழுமை பெற்றிருக்கும். பட் அங்க பிரச்சனையே அதுதான். அவர் யார் வதந்தியை பரப்பினார்கள் என்பதை ஒருபோதும் அவர் சொல்லவர் இல்லை. அந்த இடம்தான் ஒரு தொடர்ச்சியாக அவர் கவனிக்கப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது. பட் வதந்தி என்பதை பரப்பியவர்களே அவர் இந்த சூழல்ல கூட அவர் சொல்ல மறுக்கிறார். அதையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, அவர் சொல்லக்கூடிய இடம் ஒரு இப்தார் நோன்பு நிகழ்வுல இருந்து மதசார்பற்ற கொள்கைதான் என்னுடைய கொள்கை என்பதை மீண்டும் ஒரு முறை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இது விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு பாஜக இவ்வளவு தூரம் ஒரு வகையில அழுத்தம் கொடுத்ததாக பார்க்கப்பட்டாலும் கூட சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்திருக்கிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. இத்தனை இடர்களுக்கு மத்தியிலும் அவர் வந்து எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை என்பதனால் அவருடைய இமேஜ் ஒரு படி உயர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று மிக மிக முக்கியமா, ஏற்கனவே காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்காக இவர் காத்திருந்தது போய் இப்ப எனக்காக பலர் காத்திருந்தாங்க, நான் எந்த முடிவும் எடுக்கல, நான் என்னைக்கும் மக்களோடு தான் கூட்டணிங்கிற விஷயத்தையும் அவர் இதன் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். சோ இழந்து போன தன்னோட இமேஜ, ஒரு வகையில பாதிக்கப்பட்ட தன்னோட இமேஜ இதன் மூலமா அவர் மறுகட்டமைப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறேன். ஓகே, வதந்தி பரப்பப்பட்டதுன்னு சொல்றாரு. 2 வாரங்களாக இந்த செய்தி ஓடிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்படுது, டெல்லியில் பேசுறாங்க, இத்தனை தொகுதிகள், துணை முதல்வர் அப்படிலாம் பேசப்படுது. பரப்பப்படுறது வதந்தி அப்படின்னு திரு விஜய்க்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா 2 வாரம் கழித்து, அதுவும் இஃப்தார் நோன்புல தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இல்லை, வதந்தியை தொடக்கத்திலேயே அவர் முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்கணும். ஏன் 2 வார காலம் அமைதியாக பார்த்து கொண்டு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறார்? இல்ல, அது விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் அதில் சில லாபங்கள் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பக்கம் வதந்தி என்று அவர்கள் சொன்னாலும் கூட பாஜக சில முயற்சிகளை முன்னெடுத்தார்கள். அந்த முயற்சி வந்து ஒருவேளை இப்பொழுது அது நிறைவேறாமல் போனதுனால் கூட விஜய் அவர்களுக்கு அது வதந்தியாக மட்டுமே உள்வாங்கி கொண்டதாக பார்க்கலாம். பட் அது பாஜக எடுத்த முயற்சி என்பது தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இடம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். நீங்க இவரை வந்து கொள்கை அடிப்படையில இவர் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டாலும் கூட விஜய் இந்த இடத்துல காங்கிரசுக்காக காத்திருந்தார். நீண்ட காலமாக காங்கிரஸ் வரும் என்று நம்பி இருந்தார். காங்கிரஸ் விஜய் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு தங்களோட பேர வலிமையை கூட்டிக் கொண்டார்களே ஒழிய விஜய்க்கான ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுப்பது போல் கொடுத்தாரு. அது பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், மாணிக்கம் தாகூர் போன்றவர்களாக இருக்கலாம். அதுல லாபம் அடைந்தது காங்கிரஸ் கட்சி தான். 3 தொகுதிகளை கூடுதலாக பெற்றாங்க. இப்ப அதே போன்றுதான் பாஜகவும் விஜய் உள்ள வரப்போகிறார், விஜய் வந்தானே இந்த அணி இன்னும் பலம் பெறும், இந்த அணி வெற்றி பெற்று விடும், நாங்க தான் விஜயை அழைத்து வரப்போகிறோம் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை செய்ய முயற்சிக்கிற பொழுது அதிமுகவிடமிருந்து இயல்பாகவே கூடுதல் தொகுதிகளை பாஜகவும் வாங்கிக்க முடியும். ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அவர் கேட்ட இடங்கள், அவரே ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னார்ல, ஒரு பெரிய எண்ணிக்கையில இடங்கள் சொல்றாரு. முதல்வர், துணை முதல்வர், எதிர்கட்சி தலைவர் பேசப்பட்ட பேசுபொருள்கள் இருக்குல்ல, இது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதமே தெரிவிக்க முடியாத ஒரு இடமாக இருந்தது. சோ அதனாலதான் இது அடுத்த கட்டமும் நகர்ந்திருக்காது. அதனாலதான் ஒருவேளை விஜய் காத்திருந்தாரோ என்று கூட தோன்றுகிறது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இது படிப்படியாக மெதுவாகத்தான் போகுது. நீங்கள் கேட்டதை போல விஜய் உடனடியா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். பட் அவர் கடந்த காலங்களில் எந்த பிரச்சனைக்குமே அப்படி உடனடியா ரியாக்ட் பண்ணவரும் கிடையாது அவரு. பட் இது மிக முக்கியமான விஷயம் இல்ல, நீங்க கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள், அந்த கொள்கை எதிரி உங்களை கூட்டணிக்குள் கொண்டு வர போகிறாங்க என்பது தொடர்பாக தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிற பொழுது அதை ஆரம்பத்திலேயே அணை போட்டிருக்க வேண்டும். பட் விஜய்க்கு அதுல தனிப்பட்ட வகையில் 2 லாபங்கள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒன்று, காங்கிரஸால் ஏற்பட்ட இழப்பு. இன்னொரு, தேசிய கட்சி பாருங்க எனக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது போன்ற ஒரு தோற்றம் அவரோட இமேஜை உயர்த்திக்கிறதுக்கு அகில இந்திய அளவில் கூட அது தென் மாநிலங்கள் முழுவதுக்குமே, பாண்டிச்சேரிக்கு பொருந்தும், நீங்க கேரளாவுக்கு பொருந்தும், இது போன்ற மாநிலங்கள்ல அவரோட வீச்சு அலை கொஞ்சம் காட்டப்படும் அப்படின்னு அவர் நம்பியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அவரோட சொந்த பர்சனல் விவகாரம், அது தொடர்பாக அவர் கருத்தெல்லாம் தெரிவித்திருந்தார். அது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில சில பகுதிகளில் கொஞ்சம் எதிர்மறை விமர்சனத்தை உருவாக்கி இருந்தது. அதை வந்து அவரே வந்து இப்பொழுது பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி இல்லை, கொள்கை எதிரியோடு சமரசமே இல்லை என்று பேசியிருப்பதன் மூலமா அதுவும் மனைமாற்றம் செய்யப்பட்டிருக்கல. அப்ப விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே இதுல லாபம் இருக்கு, அதனாலதான் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்னு நான் பாக்கிறேன். சரி, வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதன் மூலம் விஜயோட இமேஜ் உயர்ந்திருக்கு, அவருக்கு லாபம் இருக்குன்னு சொல்றீங்க. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு முதல் நாள் அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. நாங்கள் கருத்தெல்லாம் கேட்கிறோம். 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பாஜகவோடு கூட்டணி போவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி திட்டமிட்டே கசியவிடப்படுகிறது. மறுநாள் அவர் விசாரணைக்கு ஆஜராகணும். அப்போ இதெல்லாம் எந்த டேமேஜையும் உண்டு பண்ணாதா?
இல்ல அது வந்து கட்சி மட்டத்திற்குள்ள தொண்டர்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தது. ஆனாலும் இவர் வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மதசார்பற்ற கொள்கையை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னா அது கிரவுண்ட்ல போய் சொல்ல விருப்பப்படுவார்கள். பட் கட்சியில இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். கிரவுண்ட்ல போட்டியிடுற வேட்பாளருக்கு தான் தெரியும் இது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு செலவு பண்ணணும், செலவு பண்றதுக்கான தொகை இதையெல்லாம் வைத்துதான் அவர்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள போயிடலாம்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுறாங்க. கட்சி நிர்வாகிகளும் தாவேகா தொண்டர்களும் பாஜகவோடு அதிமுகவோடு கூட்டணி போறதை விரும்புறாங்க. அவங்க மதச்சார்பின்மை கொள்கை பேசுறதுக்கெல்லாம் அவங்க தயாரா இல்ல. விஜய் மட்டும்தான் அப்படி பேசுறாரா? இல்ல அது அந்த கட்சியினுடைய கொள்கை கட்டமைப்பு. அவர் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அங்க அதிமுக சில விஷயங்களில் முரண்பாடு பிடித்ததுனாலதான் இந்த அணி உள்ள போக முடியல அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க விஜய் அவர்களுக்கான இடங்கள் அபரிமிதமாக அவர் கேட்டிருக்கலாம். தன்னை முதல்வர் வேட்பாளராக அவர் நிறுத்தி கொண்டு களத்துல சந்தித்து வருகிறார். அப்ப அவர் அதிமுகவுக்கு இணையாகவோ அல்லது அதிமுகவோட கொஞ்சம் மட்டுமே குறைவாகவோ தொகுதிகளை அவங்க கேட்டிருக்க முடியும். அதான் ஆதவர்ஜனம் வெளிப்படுத்துகிறார். எங்களுக்கு 90 சீட்டு பேசுனாங்க, முதல்வர் பேசுறாங்கன்னு சொல்றது எல்லாமே அவர் இவங்க கேட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னு சொல்றாருன்னு தோன்றுகிறது. இவர்களுக்கு என்னவெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதை கேட்டதாக வருகிறதோ என்று தோன்றுகிறது. நீங்க கிட்டத்தட்ட வந்து விஜய் அவர்களுடைய எண்ணம் பெரிதாக இருந்தது. அவர்கள் தங்களோட பேர வலிமையை அவர்கள் கூட்டிக் கொண்டே இருந்தாங்க. எப்படி காங்கிரஸ் வந்து விஜயை காட்டி கூட்டியதோ அது போன்று பாஜகவிடம் விஜய் தரப்பும் தங்களோட பேர வலிமையை கூட்டியிருக்கலாம். பாஜக முயற்சித்தார்கள். நீங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இது பேசு பொருளாக இருக்கிறது. நீங்க ஆரம்பத்திலேயே இது கிள்ளி எறிய வேண்டிய பிரச்சனை இல்லை. நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் சொன்னோன்னா விசிகாவை நோக்கி அழைப்படுத்தணும். திருமாவளவன் அவர்கள் உடனடியாக தானே ரியாக்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே உடனடியாக தானே ரியாக்ட் பண்றாங்க. இவங்க இவ்வளவு காலதாமதமாக ஒரு வாரம் கழித்து அதை வந்து சொல்வது என்பது இவர்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அது அந்த இடத்துல விடாப்படியாக இருந்தது அதிமுக தான் நான் பாக்குறேன். அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால அதிமுக வந்து இது வேண்டாம், இப்படியான இடங்களை கொடுத்தால் அது கூட்டணி ஆட்சி ஆயிரும், பாஜகவினுடைய வாசல் வழியா இப்ப பாஜக இல்லாமல் அதிமுக விஜய் அப்படின்னா அதிமுக சில சமரசங்கள் கூட தயாராக இருந்திருக்கும். இடையில இருக்கக்கூடிய பாஜக தான் இங்க பிரச்சனையாக இருந்திருக்கும்.